இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், God is there before us in all. பரிசுத்த ஆவியானவர் நம் முன்னே எல்லாவற்றிலும் இருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் முன்பதாகவே இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு அதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தான் நமக்கு முன்பதாய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாத, நம்ம கைவிடாத தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம் ஒரு சில காரியங்களை. ஏசாயா எழுதின புத்தகம் 43ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். ஐசையா 43:13-14 பார்க்கலாம். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ரைட், இந்த பகுதி நம்ம வாசித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு தியானிக்கிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் முன்பதாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் எப்போ இருக்கிறார் அப்படின்னா, நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்ம வாழ்க்கையில் வந்து விடுகிறாராக இருக்கிறார். ஒரு நாள் தோன்றுவதற்கு முன்பதாக, ஒருவேளை அந்த நாள் உங்களுக்கு தோன்றவில்லை என்றாலும் அது கவலை இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற நமக்கு ஒரு நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே நமக்கு முன்பதாக வந்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், காலையில் கதவு திறந்தவுடனே கடங்காரன் வந்து நிற்பான். அதுக்கு பயந்துக்கினே பின்வாசலை தான் முதல்ல திறப்பாங்க. எதுக்குன்னா அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு யாராவது வராங்களா அப்படின்னு போவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய கிருபையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், காலையிலேயே அவர் நமக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய கையிலிருந்து நம்ம யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, காலையிலேயே அவர் தொடங்குற வேலையை என்ன அப்படின்னு நம்ம 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்னன்னா, நமக்காக என்ன பண்ணுறாராம், அரண்களை எல்லாத்தையும் வீழ்த்து விடுகிறார். எவ்வளோ பெரிய காரியங்களை நீங்களும் நானும் சிலர்லாம் காலையில் எழும்புகிற டைம் கேட்டிங்க வச்சுங்களேன், அது 11 மணியாக இருக்கும். எதுக்கு எழும்புவாங்கன்னா, பசிக்கும், வயிறு தானாக எழுப்பும். மற்றவங்களாம் அதையும் தாண்டி நல்லவர்களாக இருப்பார்கள், மதியம் 3 மணிக்கு எழும்புவார்கள். ஆனால் ஆண்டவர் எப்போ எழும்புகிறார், எப்போ வேலை தொடங்குறாருன்னா, நீ எழுந்து கண்ணை விழிப்பதற்கு முன்பதாகவே, நீ எழுந்து இந்த நாள் உனக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ உணர்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உனக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காலையில் சில நேரத்தில் எழும்பும்போது இதெல்லாம் பிளானில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிப்போம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன தான் பிளான் போட்டாலும் உங்கள் வழிகள் அவருடைய வழி அல்ல, உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல. எல்லாம் அவருடைய பிளானு சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம பிளானை போட்டால் அது வெக்ஸ் ஆகி ஆத்திரம் வந்து இந்த நாள் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் அவர் வைக்கிற பிளானு ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை அவங்கள அலற வைப்பாராம். அலற வைப்பதென்றால் என்ன தெரியுமா, திடீர்னு யாரையாவது பிடிச்சி பொலன்னு பொலந்தான் என்ன பண்ணுவாங்க, அலறுவாங்க, கத்துவாங்க, ஐயோ விட்டுருன்னுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்கள தூக்கிட்டு போய் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எங்கே போகிறாராம், பாபிலோனில் போட்டு விடுகிறார். பாபிலோன் என்பது ஒரு பாழான தேசமாய் அல்லது சாபம் நிறைந்த இடமாய் இருக்கிறது. ஒன்று நம்ம நினைவு கூற வேண்டும், நீங்களும் நானும் எழும்புவதற்கு முன்பதாக இது எல்லாத்தையும் பண்ணிடுறார். ஏன்று இந்த நாள் நமக்கு உண்டாயிற்று அப்படின்ற யோசிப்பதற்கு முன்பதாகவே அவர் செய்கிற காரியங்கள் என்னன்னா, நமக்கு எதிராய் இருக்கிற அரண்களை உடைத்து, நமக்கு எதிராய் கப்பலில் வருகிற அல்லது எது மூலமாய் வருகிற எதிரிகளை அலற வைத்துனா அவனுங்களை பொலன்னு பொலந்து தூக்கிட்டு போய் நாடு கடத்தி போட்டுறான். யோசிச்சு பாருங்களேன், சில நேரத்தில் வேத வசனங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்கிறது, ஆனால் நமக்கு இது எதுவுமே உணர்வே கிடையாது. நீங்கள் எழுந்த உடனே உங்கள் பிள்ளைக்கு பல்லு கூட வளர்க்கறதுக்கு முன்னாடி தட்டில் சோறு வச்சிங்கன்னா அதுக்கு அந்த சோறு எங்கேருந்து வந்ததுன்னு அறிவு இருக்குமா?
இருக்காது. நிறைய பெற்றோர் பிள்ளைகளை கெடுப்பது என்னன்னா, எழும்புவதற்கு முன்பதாக என்ன ஆயத்தமாக இருக்குமா, டிஃபன் ஆயத்தமாக இருக்கும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நேராக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் அவங்க கண்ணே விழிப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அதோடைய வேல்யூ தெரியாது. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் ஏன் எழுந்த உடனே எல்லாத்தையும் பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளாக இருக்கும்போது என்னென்னலாம் செய்யணும்னு. ஆனால் நமக்கு அது உணர்வே கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை உணர்வு கிடையாது. இன்றைக்கு ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, நம்ம மாதத்துடைய முதல் நாளில் வந்திருக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்குள்ளே இருக்கும்பொழுது நீ நானும் கிருபை அப்படின்னு யோசிக்கிறோம். அதை விட மேலானது என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு முன்னாடியே விழித்து விடுகிறவராக இருக்க. அவர் தூங்குவதும் இல்லை. நமக்கு வசனத்துக்கு மட்டும் நல்லா எடுத்து கொடுத்துட்டா போதும். ஒரு வார்த்தை எடுத்தால் பின்னாடி முடிச்சிருவோம். காரணம் என்னென்னா, ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் யாருன்னு, ஆனால் நம்ம உணர்கிறோமா? அதுதான் இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, உணர்வுள்ள ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். We have to realize who the real God is, what God is doing in our life. நம்ம எழும்புவதற்கு முன்பதாகவே பல யுத்தங்களை அமைதலாக்கி விட்டு தான் நம்ம எழுப்புகிறவராக இருக்கிறோம். யோசுவாவும் அவனுடைய சேனைகளும் போவதற்கு முன்பதாகவே பயம் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? பல ராஜாக்களுக்கு தானாகவே பயம் வந்து, யோசுவா வேற வழியில் போகிற பிளானில் இருந்தால் கூட இவனுங்களா ஓடி போய் ஒப்புரம் ஆகிட்டானுங்க. ஏன்னா பயம். யோசுவாவை கண்டாலும் பயம், அவனுடைய சேனைகளை கண்டாலும் பயம். காரணம் என்னவென்றால், ராத்திரியே அவங்களுக்கு முன்பதாக யுத்தத்தை முடித்து விடுவார். இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நீ எழும்புவதற்கு முன்பதாகவே உனக்காக யுத்தங்களையும் உன் எதிரிகளையும் அழகாய் நாடு கடத்தி அவர்களை முடித்து உனக்காய் வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம எழும்புறதுக்கு முன்னாடி இவ்வளோ காரியம் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் தகுதியானவர்களா? நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா? அவர் சொல்லுகிறபடியே நாம் வாழுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் டேனியல் 4:35 பார்க்கலாம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இங்க பாருங்களேன், நேபுகாத்நேசார் சொல்லுகிறான். தானியேல் சொன்னா கூட ஓகே, ஆண்டவர் தானியேலோட இருக்கிறாரு. நேபுகாத்நேசார் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவரை தடுத்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. உனக்கும் எனக்கும் முன்னாடி போறவருக்கு இருக்க வல்லமை என்ன தெரியுமா? அவரை தடுத்து இதை ஏன் பண்றீங்க, இவங்க அதுக்கு தகுதியானவர்களா அல்லது இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க, நீங்க இவ்வளவு காரியங்கள் செய்வதற்கு இவங்க பாத்திரமா இல்லை என்று கூட சொல்லுவதற்கு ஒருவனும் கிடையாதான். நமக்கு செய்கிற ஆண்டவர் எதையுமே பார்க்க மாட்டார். அவருடைய கரம் இறங்கி செய்கிறது என்றால் சேனைகளை கொண்டு செய்கிறவர். தனியாக வந்து செய்கிற ஆள்லாம் கிடையாது. ஒரு பெரிய படையே திரட்டிட்டு வந்து அந்த படையோட பெரிய காரியங்களை நமக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். இப்போ முன்னாடி பார்த்தோம், எழும்புறதுக்கு முன்னாடி செய்கிறார். ரெண்டாவது, அதுவும் எப்படி செய்கிறார்னா, பெரிய சேனையோட எவனும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உனக்காய் காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறவர். இன்றைக்கு பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நான் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லது பரிசுத்தாவியானவர் நமக்கு முன்பதாய் நடந்து செல்லுகிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுவதில்லை, உணர்வதே கிடையாது, அறிந்து கொள்வதே கிடையாது. இவர் முன்னாடி போறாரா அப்படின்றது கூட தெரியாமல் நம்ம போய்கிட்டே இருக்கிறது. இந்த செம்பரி ஆடுக்குது தெரியுங்களா? ஒரு ஆடு எப்படி போகுது, முதல்ல போகிற ஆடு பின்னாடிக்கிற ஆடெல்லாம் எப்படி போவான், அப்படியே தான் போகும். குறுக்கில் ஒரு குச்சியை எடுத்து ஆடு எகிரிட்ட பிறகு குச்சியை எடுத்துருங்களேன், பின்னாடி வர 100 ஆடு போச்சா 100ஆவது ஆடு கூட குச்சியே இல்லாமல் தானாக எகிரும். அது நல்ல விஷயந்தான். ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. வெள்ளாடு மேய்க்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மேய்க்கணும். ஏன்னா அது அடங்காது, அது எந்த பக்கம்னா ஓடி கிடக்கும். இன்றைக்கு நீ நானும்
ஆண்டவர் நமக்கு முன்பதாய் போவார் என்றால் நமக்கு முன்பதாய் செய்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு தெரிந்த விஷயம் அல்லது ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஒரு புறஜாதிக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் எனக்கும் தெரிகிறதா? இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள், உனக்காய் ஒரு காரியம் ஆண்டவர் பண்ணுகிறார் என்றால் அதை கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸே கொடுக்க மாட்டார். ஏன் ஆண்டவரே இதை பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ரைட்ஸே கொடுக்க மாட்டார். யோபு சொல்லுகிற காரியங்களை வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 6 வரைக்கும் வாசிக்கலாம். ஜாப் 9:4-6 பார்க்கலாம். அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடிதியாய் பெருக்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்நானத்தினின்று அசைய பண்ணுகிறார். இங்க பாருங்களேன், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் இருதயத்துல ரொம்ப ஞானம் உள்ளவர். நமக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அவர் ரொம்ப பிளான் பண்ணி தான் செய்வார். நம்மை போல எடுத்தோம் அதை உடனடியாக செஞ்சு அதில் அவமானப்பட்டோம் அல்லது நஷ்டப்பட்டோன்றலாம் காரியமே கிடையாது. அதுவும் ரொம்ப அழகாக ஞானமாக செய்வார். அதை எப்படி செய்வார்னா பராக்கிரமசாலியாய் செய்வார். ஒரு பெரிய ஒரு போர் வீரன் ஒரு சாதாரண எலியை கொல்ல எடுத்துகிட்டு வந்த கத்தி எப்படி இருக்கும்? அவங்க கையில் ஒரு கத்தி தான் இருக்கும். அந்த கத்தியை வச்சு எலியை கொன்னா அது கத்திக்கு மரியாதையா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கன் வச்சுருக்கீங்க, அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டில் கொசு கடிக்குதுங்கன்னு கொசு சுட்டா அந்த கன்னுக்கு மரியாதையா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய ஞானத்தை கொண்டு வந்து நமக்காய் பெரிய காரியங்களை அழகாக செய்கிறார். நீங்களும் நானும் அதுக்கு தகுதியாக மாறிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், உன்னை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருபொழுதும் மாற மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் மாற மாட்டார். அவர் எப்பவுமே இந்த காரியத்தை செஞ்சு கொண்டே தான் இருப்பார். டெய்லி செய்வார், ஓயாமல் செய்வார். நீயே நானும் சில நேரத்தில் தோய்ந்து விடுவோம். ஒருவேளை லேட்டாக தூங்கினா காலையில் லேட்டாக எழும்புவோம், அல்லது காலையில் அதிகாலை ஜபத்தை விட்டுடுவோம், அல்லது லேட்டாக டயர்டாயிடுச்சு அப்படின்னா காலையில் அவர் தியானிப்பதில் மறந்து விடுவோம். ஆனால் அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த காரியங்களை செய்வதற்கு ஞானமாய் பராக்கிரமமாய் செய்வதற்கு அவரை போல ஒருவரும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வேலையை செஞ்சார்னா அதில் பயங்கரமான ஷோவ் ஆஃபாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், மோசே நினச்சிருந்தானா அந்த சிவந்த கடலை பிளப்பது ஆண்டவருக்கு ரொம்ப எளிதான காரியம்தான். என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய படகை எடுத்துகிட்டு வந்து நோவாவின் காலத்தில் போல் இந்த பக்கம் 2 படகை போட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு போய் அங்கே விட்டுருக்கலாம். ஆனால் இன்றை வரைக்கும் ஒருவேளை நம்ம எல்லாரும் அழிந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனாலும் நோவா கதையை அல்லது மோசே கதையை யாராவது மறக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒரு காரியம் பண்ணார்னா வியக்கிற அளவுக்கு செய்வார். அதை பராக்கிரமத்தில் அதில் காட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஃபுல் மைட்டி ஃபோர்ஸை அதில் இறக்கி அதை காட்டுகிறவராக. ஏன் தெரியுமா? அப்போதான் எதிரிகள் நடுங்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறார். எப்பவுமே ஒரு வேளை உங்களை யாராவது சண்டை போட வராங்க வச்சுங்களேன், நீங்கள் உங்களை அடிக்கவோ இல்லை ஏதாவது சண்டை போட வராங்க இல்லை கத்துறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஓங்கி ஒரே அடியில் ஒரு ஆளை சாய்ச்சிட்டீங்க வச்சுங்களேன், அடுத்து இருக்கவன் அடிக்க வருவான், தானாக பின்னாடி ஓடிவான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஓமக்குச்சி மாதிரி இருப்பீங்க, அவன் ஒரு வேளை நோயாளி மாதிரி இருப்பான். நீங்கள் கையை வச்சு காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா, நீங்கள் ஓங்குற நேரத்தில் அவனுக்கு வலிப்பு வர கீழே விழ சுற்றி இருக்கிறவெல்லாம் பயந்துருவான். ஐயோ ஐயோ இவன் ஒரே அடியில் சாய்க்கிற வேண்டான்னு. இப்போ சுற்றி இருக்கிறவெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். எவனும் கை வாங்க மாட்டான், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதை கேட்க ஆரம்பிச்சிருவான். காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு பலம் இருக்குதுன்னு. நம்ம ஆண்டவர் அப்படித்தான். அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், நமக்காய் வழிகளை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சா காலை தோறும் நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் செய்ய காரியம் எப்படின்னா அவ்வளோ பராக்கிரமமாக இருக்கும். அதனால தான் உன்னை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீயே நானும் ஜீவனோட பலத்தோட இருப்பதற்கான காரணம் என்னன்னா அவருடைய பவரை மைட்டியை தினந்தோறும் காட்டி கொண்டு இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் கொஞ்சம் அந்த வல்லமை நீக்கிட்டா, ஒருவேளை அவர் அன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டா நம்மளாம் நிர்மூலம் ஆகிவிடும், இல்லாமல் போயிடும்.
உடனே நீங்கள் சொல்ல ஆண்டவர் என்னை விட மாட்டார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், நீங்களும் நானும் யோபும் கிடையாது, யோபோட சந்ததியும் கிடையாது. யோபு தான் பெரிய ஆள் பைபிளில். யோபு சந்ததி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தரோட யாராவது கை தூக்குங்க. யோபோடைய சந்ததி யாராக இருக்கிறீங்களா? ஏன்னா நானும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, உங்கள் தாத்தா எப்படி கடந்து வந்தார் அப்படின்னு கதை கேட்கலான்னு. அப்போ நம்ம சோதிக்கப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் ஒன்று நினைவு கூறுங்க, நம்ம ஆண்டவர் பராக்கிரமாய் ஞானமாக ஸ்ட்ராட்டஜியோட பிளானோட அழகாக செய்கிறவராக இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அவனை அலற விடாமல் சும்மா துரத்திருந்தாருன்னு வச்சுக்க, போங்கடா என் பையன் வரான் அப்படின்னா அவன் குடுக்குன்னு போய் முன்னாடி வந்து நின்று இருப்பான். முன்னாடி வந்து திரும்ப அந்த நாளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காகவே வந்திருப்பான். யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். 9:12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மரிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? இங்க பாருங்களேன், யோபு சொல்றான், ஆண்டவர் ஒருத்தரை கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு முன்னாடி போனா கேள்வி கேட்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட எந்த கேள்வியும் யாருமே, நாமெல்லாம் சில நேரத்தில் யோசிப்போம், ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பட்டியலில் உங்களை கேள்வி கேட்டுட்டு தான் அடுத்த வேலையே, நான் பரலோகம் வர்றது வராதெல்லாம் ரெண்டாவது காரியம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. என்னை ஏன் இந்தியாவில் பெற்றீங்க? முத கேள்வி. ஆப்பிரிக்காவில் இருக்க வேண்டிய ஆள், அம்மா சொல்கிறேன் போல. ரெண்டாவது, அதை விட ஏன் குடுவாஞ்சேரியில் பிறந்தேன் அப்படிலாம் கேட்க மாட்டேன். இருக்கத்திலே உலகத்திலே சிறந்த இடம் எது என்றால் அதுவும் குடுவாஞ்சேரி நந்திவரம் போல எந்த சிறந்த இடமும் கிடையாது. அப்போ ஒன்று யோசித்து பாருங்களேன், நம்ம நிறைய கேள்வி கேட்போம். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், ஆண்டவர் ஒருத்தனை தீர்மானித்து கொண்டு போறாருன்னு வச்சுங்களேன், அவரை கேள்வி கேட்கவோ தடுக்கவோ எவனுக்குமே அதிகாரமே கிடையாது. உனக்கும் எனக்கும் முன்பதாக ஆண்டவர் காலை தோறும் நடக்க ஆரம்பிச்சிருப்பார் என்றால், அவர் போவார் என்றால், பரிசுத்தாவியார் நம்மளை வழி நடத்துவார் என்றால், நம்மை தடுப்பதற்கோ நம்மளை கேள்வி கேட்பதற்கோ ஒருவரும் ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டாராம். முதல்ல இடம் கொடுத்தா தானே நீ கேள்வி கேட்ப. இடம் கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் அவனை அடிக்கிற அடி அவன் அலறி ஓடிக்கிட்டே இருப்பான். அடிச்சு அலற விட்டுட்டா அவன் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளில் வரவே மாட்டான். இதுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன தெரியுமா? காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், காஃபி குடிச்சிட்டு திரும்ப தூங்கிடணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கே காலையில் எத்தனை மணிக்கு எழும்பு? 4 மணிக்கு எழுந்துச்சுக்கோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, 4 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, தலைவலிக்கும் பாஸ்டர், உடனே காஃபி குடிச்சிட்டு திரும்பவும் தூங்கிடுவேன். தூங்கிட்டீங்க வச்சுங்களேன், அன்னைக்கு ஆண்டவர் பண்ணுகிற மகத்துவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. காலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு முன்பதாய் போவேன் என்று சொன்னவர், எனக்கு எல்லா காரியங்களிலும் என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முன்பதாக இருப்பேன் என்று சொல்லுகிறவர், இருங்கன்னு சொன்னாலே போதும், இவ்வளோ காரியங்களையும் அழகாக நடத்துவார். நீ காணவே முடியாது, உன் கண்களாய் அதை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி என்றால் ஒன்று நினைவு கூறு, நீயும் நாடும் காலையில் அவரை ஆராதிப்பது அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், டியூட்ரானமி 31:8 பார்க்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இங்க பாருங்களேன், ஆண்டவர் முன்னாடி போறாருன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன தேவையில்லை? பயமும் தேவையில்லை, கலக்கமும் தேவை. எந்த நேரத்திலையும் பயம் தேவையில்லை, கலக்கம் தேவையில்லை. எப்பவுமே ஒரு பெரிய பராக்கிரமா அல்லது பவுன்சஸ் போல் ஒரு ஆள் முன்னாடி போகிறாங்க வச்சுங்களேன், அந்த பவுன்சஸ்க்கு நடுவில் போகிறவனுக்கு எந்த பயம் இருக்குமா? ஒரு பயம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலை என்னென்னா அவங்கள பாதுகாப்பது, யாரும் அவங்கள தொட விடாமல் இருப்பது, அதுதான் அவங்க வேலை. அதுக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பவுன்சர்னால் ஒரே ஒருத்தனை வச்சுருக்கான், அவனுக்கு சம்பளம் கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். இப்போ ஏன்டா என் உடம்பு ஏற்றலைங்க, ஒருத்தன் மெஸ்ஸின்னு ஒருத்தன் விளையாடுறான்னு தெரியுங்களா உங்களுக்கு? கால்பந்து காலிலேயே உதைப்பாங்க, சில நேரத்தில் கையில் கூட உதைப்பாங்க. சரி, அந்த கால்பந்து விளையாடுற மெஸ்ஸிக்கு தான் பயங்கரமான பவுன்சர் இருக்கானா. நான் யோசித்தேன், அவனை பார்க்கும்போது இவ்வளோ சம்பளமா, நாளைக்கே எல்லாத்தையும் இறக்கட்டு உடம்பை ஏற்றிட்டு ஓடி போயிடலாமான்ட்டு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், அவனை விட, அவனுக்கு இருக்கிற பவுன்சரை விட என் ஆவியானவர் பலமானவராக இருக்கிறார். பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளா அழகா. அவனுக்காவது மனுஷன்,
ஒருவேளை அவனை போட்டு தள்ளிட்டு இவனை போடுறது கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது. ஆனால் நம்ம ஆவியானவரை தொடவே முடியாதுங்க. எப்படியோ தொட்ட கூட முடியாது. அவரையே தொட முடியலன்னா உன்னை என்னைய நிச்சயமாய் ஒரு நாளும் ஒருவனும் தொட முடியாது. அவர் எவ்வளவு அழகா நேர்த்தியா பிளான் பண்ணி நமக்காய் வழிகளை உண்டு பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 139 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் 139:5 பார்க்கலாம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இங்க பாருங்களேன், பிரச்சனை வரும்பொழுது அல்லது காரியங்கள் ரொம்ப கடினமாகும் பொழுது அவர் என்ன பண்றாரா, முன்னாடியும் பின்னாடியும் நெருக்கிறாராம். நெருக்கிட்டு மேல என்ன பண்றாரு, கரத்தை வைத்து மூடுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, இந்த பிஎம்முக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு சூட்கேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ப்ரீஃப் கேஸ் இல்லை, அது டிஃபென்சரு. அது உடனே திறந்து என்ன பண்ணுவாங்க, யாரும் சுற்றக்கூடாதுன்றதுக்காக அதை வச்சு தடுப்பாங்க. தடுக்கும் பொழுது தூரத்துலேருந்துலாம் தடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு? பார்த்துருந்தா சந்தோஷம். இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எஸ்பெஷலி இந்த உக்ரைனு, இந்த ஸ்பெயினில் இருந்த பிரசிடென்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, உடனே குடுகுடுன்னு கிட்ட ஓடாந்து நெருக்கி அதை வைத்து மூடிக்கொள்வார்கள். எவனுடைய குண்டோ எவனுடைய காரியமோ அதுக்குள்ளே நுழைந்து வராமல் இருக்க வேண்டும் என்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, வேத வசனம். நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வசனத்தை வாசி தான் அவனுங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாராம், கிட்ட வந்து நெருக்கி முன்னாடியும் பின்னாடியும் மேலேயும் மூடிக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கல்ல, அது 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது இது எப்போதுனா, நீ எதனா ஒரு பிரச்சனை, கஷ்டம் அல்லது தேவை என்று உன் வாயிலிருந்து வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்றாரா, இவ்வளோ பெரிய ஆளை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். நீ யோசித்து உன் மூளையிலிருந்து உன் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அதை அறிந்தவர். சிலர்லாம் பயங்கர படப்பட வேக வேகமாக பேசுவாங்க. நான்லாம் சில நேரத்தில் யோசிப்பேன், ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சம் 40 வார்த்தை தான் பேச முடியும். ஆனால் சிலர்லாம் பேசுனாங்கன்னா 10,000 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் எப்படி இவங்க வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வேகமாக பேசுவாங்க. அதுவும் கோவத்திலலாம் பேசும்போது பார்த்தீங்க வச்சுங்களேன், அப்படியே சரளமாக பேசுவாங்க. நான் யோசிப்பேன், ஓஹோ இந்த டைம் ஆண்டவர் வெக்கேஷன் போயிருப்பார். ஏன்னா இவ்வளோ பேசுறதை அவர் புரிஞ்சு கொள்ள முடியாதுல்ல. சிலர்லாம் சண்டை போடும்போது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் சண்டை போடும் போதெல்லாம் அப்படியே வார்த்தைகள் சரளமாக வரும். ஒரு நிமிடத்துக்கு 10,000 வார்த்தை வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் வெக்கேஷன் போயிடுவார். ஏன்னா அவருக்கு புரியாது நீங்கள் பேசுறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் மூளைக்கும் வாயிலிருந்து வர வார்த்தைக்கும் எவ்வளோ மைக்ரோ ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் தான் தேவை தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணுவோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது இங்கிலீஷில் அவங்க சொல்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் தேவை. அவ்வளோ வேகமாக வேலை செய்ய நம்ம மூளை, அதை விட வேகமாக என் ஆண்டவர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், நீ வாயில் வார்த்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவர் அதை புரிஞ்சு வச்சுக்கின்னு அதை பிளான் பண்ண ஆரம்பிச்சுறார். அப்போ ஒன்று தெரிந்துக்கொள். அதில் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம். இந்த பாருங்களேன், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம். சங்கீதக்காரன் சொல்றான், எப்படி ஆண்டவரே நான் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே என்னை முன்னாடியும் பின்னாடியும் நெருக்கி மேலேயும் உங்களுடைய கரத்தை வைத்து மூடுகிறீ, இது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. அடுத்தது, எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. இது என்ன, எனக்கு புரிந்து கொள்ள முடியாத எட்டாத உயரத்துல இருக்கு. அவ்வளவு நெருக்கமா ஆண்டவரோட எல்லா காரியத்திலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் மனம் கவருகிற அளவுக்கு இருந்த தாவீதுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன புரிஞ்சு கொள்ள முடியலையா? எப்படி இவ்வளோ ஷார்ப்பா இருக்கிறாரு, எப்படி இவ்வளோ கரெக்டா இருக்கிறாரு, எப்படி இவ்வளோ பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, எப்படி அழகா பிளான் பண்றாரு, எப்படி எனக்கா எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைக்கிறார் என்பதை அவனால புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்படி என்றால் யோசித்து பாருங்களேன், அவ்வளோ சங்கீதங்கள் எழுதி எல்லாத்தையும் ஆண்டவருக்காய் செஞ்சவன்,
ராஜாவா இருந்தவன் அவனுக்கே அறிவுக்கு எட்டலை. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆவியானவர் அழகாய் புரிய வைத்து கொண்டிருக்க காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் நமக்கு முன்பதாய் போகிறவர் யார் என்பதை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, the person who is going before you, he can do anything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இதுதான் அவரால் முடியும், இது முடியாதுன்னெலாம் கிடையாது. அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அழகாக செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். யாக்கோபு 4:14 வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜேம்ஸ் 4:14 பார்க்கலாம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. இங்க பாருங்களேன், நமக்கு ஒருவேளை நாளை குறித்து தெரியாம இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் புகஞ்சு புகை காணாம போகிறதை போல. இப்போ புகை நீங்கள் எதாவது கொளுத்துறீங்க வச்சுங்களேன், எதாவது பேர்ன் பண்ணுறீங்க, அந்த புகை கொஞ்சம் பார்க்கும்போது புகையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகிடும், காற்றோடு கலந்து விடும். அந்த புகையை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி அதில் இருக்க கெமிக்கல்லாம் எங்கே போகுதுன்னு அப்படியே ரூட்டு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்குலாம் மூளை கிடையாது. அந்த அளவுக்கு உங்ககிட்ட மைக்ரோஸ்கோப்லாம் இருக்குன்னான்னு தெரியல. இருந்ததுன்னா எடுத்துருவாங்க, நானும் பார்க்குறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு புகையை போல தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முன்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன், நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறார். நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுவோம். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுன்னா கல்யாணம்னு வச்சுங்களேன், அதுவும் வீட்டில் தான் ஃபங்க்ஷனு, கல்யாணம், டூரு, பிக்னிக்லாம் போகிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே இருக்கும் வீட்டில், ஏற்கனவே துணி இருக்கும், எல்லாம் இருக்கும், இருந்தாலும் ஷாப்பிங். ஏன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா, அப்போல்லாம் போவாங்க. ரொம்ப சந்தோஷம் தான், நல்லது தான், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார், அப்படியே ஆக கடவுதாக. ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நாளைக்கு இருப்பியானே தெரியாது. யோசித்து பாருங்களேன், நாளை என்பது நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடையாது. அன்கன்ஃபார்ம்டான லைஃப் தான். சிலர்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்கும், திட்டங்கள் போடும்பொழுது பயங்கர வருடங்கள் கணக்கில் திட்டம் போடுவோம். ஆனால் நாளைக்கு என்பதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். நீ இன்னைக்கு என்ன பண்ணணும், அல்லது ஒரு ஆண்டு கழித்து என்ன பண்ணணும், உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை உனக்கு எனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவரை மதிக்கவே மாட்டோம். அவரை மதிக்கவே மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், 120 வயசில் பேழை கட்ட ஆரம்பிச்சிட்டான். யார்? எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் பைபிளில், அவர் பேர் நோவா. என்ன மாதிரியே இருந்தாராம். எப்படி? மேலே. ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவர்கிட்ட கூப்பிட்டு, தம்பி சீக்கிரமாக கட்டுறாடா, சீக்கிரமாக ஜலத்தினால அழிக்க போகிறேன், இப்படிலாம் அரைங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் யோசிச்சிருப்பான், எதுக்கு ஆண்டவரே, நாங்கள் 8 பேர் தான் வேணும் உனக்கு. யார்? நோவா. அவன் வீட்டில் எல்லா ஜீவராசியில் ஒன்று தான் வேணும். ஒன்று பண்ணுங்களேன், எங்களை அலேக்கா தூக்கி மேகத்து மேலே வச்சுருங்க, கீழே அழிச்சிருங்க, அப்புறம் கீழே இறக்கி விட்டுருங்க. ஈஸி தானே அவருக்கு. பிளான் அழகாக தானே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அழகாக மேகத்துக்கு மேலே போயிட்டா மழை பெய்யறது தெரியாது, கீழே தான் பெய்யும். அப்போ நம்ம மேகத்துக்கு மேலே ஒரு தட்டில் கொண்டு போய் ஏலியன்ஸ் அனுப்புகிற சாசர் மாதிரி கொண்டு போய் மேலே நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஜலத்தினால அழுத்த பிறகு அந்த சாசர் சொங்கின்னு அந்த பூமியில் இறங்கி இருந்து வச்சிங்களேன், நோவாவும் அவனோட இருந்த எல்லா காரியம் தப்பிச்சிருக்கலாம். கஷ்டப்பட்டு இது கட்ட வச்சாரு, அவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பைத்தியக்காரனே சொல்லிட்டானுங்க, இவனுக்கு மென்டல் ஆகிட்டான்ட்டாங்க. அதுவும் முழு மென்டல் ஆகிட்டான், என்ன பண்ணுறானே தெரியாமல் கட்டினிருந்தாங்க. அதுவும் இவருக்கு தேவையான மரம் தான் வேணுமா. ஏன் பக்கத்தில் இருக்கிற வேலிக்கட்டா மரத்தில் கட்டினா வேலை ஆகாதா? கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவன் என்ன மரத்தில் கட்டினாங்க? அட பாஸ்டர் நீங்கள் வேறு, அதெல்லாம் எங்களை ஏன் கேட்டுக்கிறீங்க பாஸ்டர், அவன் எதுவும் மரத்தில் கட்டினா. அப்போல்லாம் நாங்கள் பிறக்கவே இல்லை. இல்லை, எத்தனை பேர் நோவா மரம் வெட்டும் போது கூட இருந்தீங்க? நான் இல்லை, கொப்பேர் மரத்தில். பரவாயில்ல, உங்களுக்குலாம் தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் தெரியாதுன்றது உங்கள் மூஞ்சில் தெரியுது. யோசிச்சு பாருங்களேன். இப்போது
அந்த மரத்தை எல்லாத்தையும் வச்சு ஆண்டருடைய பிளான் பாருங்களேன். ஒருவேளை ஆண்டர் பிளான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு வச்சுங்களேன், நோவா ரொம்ப ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பா. ஆண்டவரை இதை இப்படி கட்டினான்னா, தண்ணி டேங்கை இப்படி வச்சா என்ன, வேஸ்ட் வாட்டரை இப்படி வச்சானா அவருக்கு திட்டத்தை சொல்லியிருப்பான். அதனால தான் நாளை குறித்து உனக்கு தெரியாமே வைத்திருக்கிறா. ஏன் தெரியுமா, நீ உண்டாக்கினவருக்கே பிளான் சொல்லிருவேன். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது என்ன ஆண்டவர் இப்படி நடக்குது. அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான். பார்த்துக்கோ, அழகாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுகிறவராக இருக்க. அப்படி என்றால் நாளை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறவரை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. முடிக்க போகிறோம், ஒரு 4 காரியங்களை பார்த்து முடிக்க போகிறோம். இந்த முன்னாடி போகிறவர் பொதுவாக செய்கிற வேலையை நம்ம பார்த்தோம். என்னன்னா, வழியை உண்டு பண்ணுகிறவர், நமக்கு எதிரிகளை அலற விடுகிறவர், அவங்கள நாடு கடத்தி போட்டுடுறாரு. அதோட எல்லா காரியத்துக்கும் மேலே இன்னொரு காரியம் செய்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா 31:5 பார்க்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இங்க பாருங்களேன், இந்த பருந்து பறக்கும் பொழுது, ஈகிள் பறக்கும் பொழுது அதோடைய லக்கு மாத்திரம் தெரிவதல்ல, அதை சூழ என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். ஈகிள் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது எதை தீனியாக எடுக்கணுமோ அதை மாத்திரம் பார்ப்பதல்ல, அதை சூழ என்னென்னலாம் இருக்குன்னு நல்லா ஆராய்ந்து பார்த்து தான் கீழே வந்து அதோடைய இறை எடுத்துக்கொண்டு போகும். இதுதான் ஈகிளுடைய மிகப்பெரிய டேலண்ட். அதனால தான் ஈகிளை யாரும் சீக்கிரமாக பிடிக்க முடியாது. யோசித்து பாருங்களேன், ஒரு கோழி குஞ்சியை வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய வலையை வச்சு அந்த வலையை சைடெல்லாம் கட்டி ஈகிள் வரப்போ பிடிச்சிடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஈகிள் அப்படிலாம் பிடிக்க முடியாது. நீங்கள் வலையை விரிச்சிங்கன்னா அதுக்கு தெரியும், அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியும். நீ கோழியை வைத்ததே அதை பிடிக்கிறதானா அது வரவே வராது. அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறாருன்னா அவர் ஏதோ சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்காரு, அல்லது ஏதோ பிரச்சனை நம்மளை நெருக்கிறாரு, மேலே வைத்து நம்மளை மூடிக்கொள்ளுகிறார் என்பது மாத்திரம் அல்ல. அவர் செய்கிற காரியம் என்னன்னா, பறந்து எப்படி உயர பறந்து நம்ம சூழ அந்த 360 டிகிரியில் என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அழிக்கணும் என்பதை அழகாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போது வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 360 கேமரான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா, ஏதாவது பக்கத்தில் எவனா வந்து இடிச்சிட்டானா அது ரெக்கார்ட் தான் பண்ணும், வேறு எதுவும் பண்ணாது. வந்து இடிக்கிறவனை இடிக்காது அப்படின்னு சொல்லுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணால் 360 கேமரா வண்டியில் வச்சுருக்கவங்களை கேட்டு பாருங்களேன். அது இடித்தா எப்படி இடிக்கிறான் வேணால் பார்த்துன்னு இருக்கலாம் உள்ளே உட்காந்து. அதுலேயும் மெமரி கார்டு போட்டுருந்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும், அவ்வளோதான். தடுக்கலாம் தடுக்காது. அதே போல் உங்கள் வீட்டில் 360 டிகிரிலேயே கேமரா வச்சிங்கன்னா வந்தவன் யாரும் தெரியும், எடுத்துகிட்டு போனது என்னன்னு தெரியும். ஆனால் அவனை உங்களால் பிடிக்க முடியாது. கேமரா போய் பிடிக்கும்? எங்கேயாவது கேமரா பிடிச்சிக்குதா? நீங்கள் கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜே கொண்டு போய் கொடுத்தா கூட ஃபுட்டேஜ் கூட பிடிக்காது. ஒன்றே ஒன்று தான் பிடிக்கும், அது இங்கே சொல்ல முடியாது. அது அழகான கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அது என்னவா இருக்கும்னு தெரியும். என்ன போலவே ஒரு ஃபோட்டோ அதில் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அது பிடிக்கும். ஆனால் வேறு எதுவுமே பிடிக்காது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. 360 டிகிரியில் மேலேருந்து பார்க்கும்பொழுது அவர் பருந்து எப்படி பார்க்கிறதோ அதே போல் பார்த்து உனக்கு வழியில் எதுவுமே வரக்கூடாது, 360 டிகிரியில் நம்ம எதுவுமே அணுகக்கூடாதுன்னு அழகாக எல்லா வழியிலையும் பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஒரு 360 டிகிரியில் நமக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான், வேறு யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் முன்னாடி 32 பேர், பின்னாடி 32 பேர், இந்த பக்கத்தில் யூனிஃபார்ம் இல்லாமல் 32 பேர், அந்த பக்கத்தில் யூனிஃபார்ம் இல்லாத 32 பேர் வச்சாலும் பூமி டம்முன்னு வெடிச்சுன்னா மொத்த பேரும் உள்ளே போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிலநடுக்கம் வந்து விட்டது என்றால் நிலநடுக்கத்தை யாராவது தடுக்க முடியுமா? ஆனால் என் ஆண்டவர் தடுக்க முடியும். என் ஆண்டவர் நினைத்தா நான் கடந்து போகிற வரைக்கும் அந்த நிலம் நடுக்கவே நடுங்காது. நான் கடந்து அந்த பக்கம் செல்லுகிற வரைக்கும் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் எனக்காய் அமர்ந்து வைத்து அமைதலாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் முன்னாடி போகிறவர் எவ்வளோ பவர்ஃபுல் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:27.
தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான். இங்க பாருங்களேன், ரெண்டாவது என்ன தெரியுமா, அவர் எதை பண்ணாலுமே அடையாளத்தோட தான் செய்வார். ஃபர்ஸ்ட் 360 டிகிரியில் டிஃபென்சிவ் மாத்திரம் அல்ல, அவர் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, எதை பண்ணாலும் விடுதலை ஆக்குறாருன்னா அடையாளம் இருக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இது பண்ணார், எங்கள் அடையாளத்தை காட்டு அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அடையாளம் இருக்காது. அடையாளம் இல்லாத ஆண்டவர் எதையுமே பண்ண மாட்டார். நீங்கள் வேதத்தில் வாசி பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் சுகப்படுத்தினாலும் அல்லது எதனாவது பண்ணாலும் அங்கே அடையாளம் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஓட்ட வாய்க்கிட்ட தான் சொல்லுவார், இதை சொல்லாதன்னு, அப்போ தான் அவன் போய் சொல்லுவான். நல்ல வாய்க்கிட்ட போய் சொல்லுடான்னுவார், அவன் அப்பவும் போய் சொல்லுவான். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் போய் சொல்லணும். யாருக்கிட்ட எப்படி சொன்னால் சொல்லுவான்றதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? சிலர் இடத்துலலாம் போய் சொல்லாதீங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறதுக்குள்ளே ஒரு 10 பேருக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அது எங்கள் தலைவருக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், யார்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆனால் அடையாளங்கள் இருந்து கொண்டே இருந்தது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார் என்றால் அடையாளங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்றால் இன்றைக்கு அடையாளத்தை நான் பார்க்கவே இல்லைங்க, அடையாளமே இல்லை அப்படின்னா நீ இன்னும் முன்னாடி போகிறவரை செயல்பட விடவே இல்லைன்னு அர்த்தம். செயல்பட விடவே இல்லை. ஏன்னா அவர் யுத்தம் பண்ணால் நீங்கள் நானும் நடக்கும்பொழுது ரத்தத்தின் மேலே நடக்க வேண்டியதாக இருக்கும். அவர் வழி உண்டு பண்ணினார் என்றால் வட்டாந்தரையாக இருக்கும். அவர் எல்லாத்தையும் அடித்து, இப்போ ஒன்றில் எரிக பட்டணம் கீழே விழுந்துதா இல்லையா? எங்கே விழுந்தது? அது எங்கேயோ விழுந்தது, விட்டுருங்க. ஆனால் போகும்பொழுது மக்கள் அழகான ரோட்டில் நடந்து போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த விழுந்த மதில்கள் மேலே தான் நடந்து போனாங்க. அவங்களுக்கு தெரியாதா எத்தனை இடத்துல பள்ளம் இருந்தது, எத்தனை பேர் காலு கீறிச்சு, எவ்வளோ கல், எவ்வளோ மேடு, எவ்வளோ பள்ளம் இருந்தது நல்லா தெரியும். ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்றால் நிச்சயமாகவே அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் சாட்சிகளாய் மாறும். அதுதாங்க அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு முன்னாடி ஆண்டவர் போறாருன்னா உன்னுடைய அடையாளம் என்னன்னா சாட்சி. எங்கே சாட்சியே இல்லாத, அடையாளமே இல்லாத நீ கிறிஸ்தவனா இருக்கிறன்னா உனக்கு முன்னாடி வேற யாரோ போறாங்க, செக் பண்ணிக்கோ. இன்னைக்கு அவங்களும் அழகாக கூட்டு போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? கூட்டு போய் கடைசியில் குருடனுக்கு வழி காட்டுகிறதை போல 2 பேரும் எங்கே விழுவாங்களாம்? குருட்டு பையன் இன்னொரு குருட்டு பையலுக்கு வழி காட்டினா எங்கே போவாங்க? 2 பேரும் போய் விழாதான் போகிறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வேற யாராவது உனக்கு வழி காட்டுகிறார்கள் என்றால் ஒன்று நினைவு கூர்ந்து கொள், உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமாக விழுந்துருவேன். அப்படி என்றால் ஒப்பு கொடுத்து சாட்சியோட அடையாளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வது ஒரு காரியம் இருக்கு. அவர் முன்னாடி போறாருன்னா யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜாப் 33:26 பார்க்கலாம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படிக்கு அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இங்க பாருங்களேன், 3வது காரியம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் உனக்கு முன்னாடி போறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் ஃபேவர். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்பீங்களா? ஃபேவர் அப்படின்னு இருக்கும். நீங்க மூல பாஷையில வாசிப்பில்லை என்றால் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் அனுகூலமா மாற்றுவார்னு இருக்கும். ஃபேவர் பண்ணுவது. இப்போ ஒன்றில் ஒரு 2 பேருக்கு உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிடிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்தையுமே கவனிக்கும். ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகிறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்பெஷலாக ஃபேவர் ஆகிக்கொண்டே இருக்கும். ஃபேவரபிள் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடியே ஆயத்தம் பண்ணுவதனால நீங்கள் லகுவா அழகா ஒரு விஐபியை போல உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்கொண்டு, அதான் ஃபேவர். ஆண்டவர் இடத்துல பிரியமா. அப்போது யோபு சொல்கிறான், நான் விண்ணப்பம் வைத்தா ஃபேவர் கிடைக்கும். நம்ம எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறோம் ஒரு காரியத்துக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எதனா ஒன்று நடக்கணும்னு வைத்துங்களேன், ஆண்டுகளாய் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளாய் ஜெபித்தாலும் அவருடைய பார்வையில் ஃபேவர் கிடைக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யாருக்கிறான்னு பாருங்க. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் நிச்சயமா ஃபேவர் பண்ணுவார். அதுவும் எல்லாத்தையும் ஃபேவர் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். எல்லாத்தையும் ஃபேவரே பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் எது நமக்கு தேவை, எது அவசியம், அதை தான் ஃபேவர் பண்ணுவார். வண்டியே ஓட்ட தெரியாதவனுக்கு எனக்கு ஹை ஸ்பீடு காரு கொடுங்க ஆண்டவரேன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார்.
தெரியுமா உங்களுக்கு காரே ஓட்ட தெரில, எனக்கு லம்பாகனி கார் வேணும் அப்படின்னா தரமாட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு நீ தேவை, காரு தேவையில்லை. நீ அதில் ஏறி உக்காந்து எதையோ ஒன்று அமுக்கி, நம்ம ஊரில் வேற இப்போ இருந்த புளியா மரம்லாம் வேற இல்லை, பக்கத்து ரோட்டுக்கு போய் அவன் அங்கே மேலே லாரி ஏற்றி கார் எங்கன்னு தேடணும். ஏன்னா அந்த கார் ஏற்கனவே தவுளுன்னு தான் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான். ஆண்டர்கிட்ட கேட்கக்கூடாத காரியங்கள்லாம் கேட்டு அவரும் போன்னு விட்டுறாரு. கடைசியில் போய் நம்ம தேடணும் எங்கே எந்த லாரி கீழே உட்காந்துக்கிறீங்கன்ட்டு. ஆனால் ஃபேவர் பண்ணால் எப்படி தெரியுமா? உனக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தந்து, போதிக்க வேண்டியதை போதித்து, உன்னை நடத்த வேண்டிய பாதையில் நடத்தி, உனக்கு முன்பதாய் அழகா காரியங்களை செய்கிறவர், அதுவும் ஞானமாய் செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடித்து விடலாம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Thessalonians 3:3 பார்க்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இங்க பாருங்களேன், கடைசியா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உனக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எந்த நிலையிலும் மாற மாட்டார். ஒருவேளை நீ வேணா ஸ்டக்காய் நிற்கலாம். ஒருவேளை நைட்டு நடந்த காரியம் உள்ள, ஒருவேளை காலையில் உனக்கு மூளை சரியில்லை அப்படின்னா நீ ஸ்டக்காய் நிற்கலாம். அவர் உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் உண்மையை விட்டு மாறவே மாட்டார். நீதி செய்வதில் அவரை போல நீதிமான் யாரும் கிடையாது. அவர் சரியா அழகா செய்வார், நீதி உள்ளவராயிருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு முன்னாடி போகிறவர் உண்மையுள்ளவர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாய். முன்னாடி போற ஏறு எப்படியோ அப்படிதான் பின்னாடி ஏறும் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பழமொழிக்கு முன்னாடி ஏறி எப்படி அப்படிதான், பழமொழி எப்படி தானே மறந்து போச்சு, எப்படி அப்படியே முன்னேறி எப்படி அப்படியே பின்னேறி வரும்னு. இப்போ முன்னாடி பரிசுத்தாவியானவர் போறாருன்னு வச்சுக்கலாம், நம்ம எப்படி போவோம்? நம்ம குறுக்கு நெடுக்குமா போயின்னு இருப்போம், அப்படியே போவோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், யாருடைய வாழ்க்கையெல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு நின்று யூ டர்னு, அப்புறம் திரும்ப ஒரு யூ டர்னு எல்லாம் போட்டு குழம்பினே இருக்குதோ, முன்னாடி அவர் இல்லை. இப்போ முன்னாடி ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சுயத்தினால ஞானத்தினால வழிகளை தேட ஆரம்பிப்போம். அது எப்படியாவது ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். எப்படியாவது இல்லை முன்னேறி இன்னும் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது ஞானத்தை வச்சு, படிப்பை வச்சு, டேலண்ட்டை வச்சு முன்னேற ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே வீணாய் போய்கொண்டே இருக்கும். என் ரட்சகர் பரிசுத்தாவியானவர் முன்பதாய் இருக்கிறார் என்றால் நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் எழுந்த உடனே ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு முன்னாடி போகிறவரை என் வாழ்க்கையை உம்பட்டக்க கொடுக்குறேன். இந்த மாதம் ஃபுல்லாக, என் வாழ்நாள் ஃபுல்லாக அழகாய் என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்டால் அழகாய் நடத்துவா. இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்தாவியானவர் உன்னை என்னை நடத்துவதற்காகவே காத்திருக்கிறார். அதுக்காக தான் அவர் விட்டு சென்றிருக்கிறார். இயேசு பூமியிலிருந்து விட்டு போகும்பொழுது நமக்காக ஒரு தேற்றவாளனை விட்டார். அவருடைய வேலை என்ன தெரியுமாங்க? நமக்காக யுத்தம் பண்ணுவது. காலையில் நீ எழுந்து பார்ப்பதற்கு முன்பதாகவே அந்த நாள் உனக்குரிய நாளாய் மாறிவிட்டது என்று உன் மூளைக்குள்ள யோசிப்பதற்கு முன்பதாகவே அந்த நாளுக்குரிய எல்லா வேலையும் அவர் முடிச்சிருவார். எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவார், அழகா முடிச்சிருவார். காரணம், என் மக எழுந்து இந்த நாளில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. அப்படி என்றால் எழுந்த உடனே காலையில் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்காய் ஒரு நாளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், இந்த நாளில் எனக்கு முன்பதாய் போக ஆண்டவரை, நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் எனக்கு செய்வதற்கு பலம் தாங்க ஆண்டவரே என்று கேட்கும்பொழுது எல்லா காரியத்தையும் அழகாய் நடத்துகிறவர். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது முன்னாடி பின்னாடி நெருக்கி மேலே அவர் கரத்தை வைத்து மூடிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதுவும் மேலே இருந்து அழகா பார்த்து உன்னை எதுவுமே அணுகாத அளவுக்கு உன்னை எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பக்கத்துல இருந்து அழகா துல்லியமாய் பார்த்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். உன்னை விடுவிக்கவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் அற்புதமாய் உன்னை சாட்சியாய் அடையாளமாய் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ரட்சகர், அப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவர் உனக்கும் எனக்கும் முன்பதாய் செல்லுகிறவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் கேட்ட சத்தியத்தின்படி என் வாழ்க்கையில் வாங்க என்று கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில்
இந்த நாள் தொடங்கி நாங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் எழும்புவதற்கு முன்பதாகவே சத்தியத்தின்படியே செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களை சாட்சிகளாய் இந்த பூமியில நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.